ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விலாக்ஸ் பை பிரீத்தி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் டியூஸ்டே எடுத்த விலாகு. நான் இந்த டியூஸ்டே தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பெண்டிங் இருந்துகிட்டே இருந்ததா, சரி கையோடு அதெல்லாம் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டேன். இந்த விலாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டியூஸ்டே எடுத்த விலாக். ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் சாப்பிட்டு, சரின்னிட்டு அன்றைக்கி காலை சாப்பாடும் சாம்பாரும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு 2 கிளாஸ் அரிசியை கழுவி வச்சாச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, 2 கிளாஸ் அரிசி 2 பேர் தானே இருக்கீங்க, எதுக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் அதே தான் சாப்பிடுவோம், மத்தியானம் லஞ்சுக்கும் அதே தான்றதால 2 கிளாஸ் அரிசி வச்சுருவேன். அதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக மத்தியானம் வரைக்கும் சரியாக போயிடும். ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு இருக்கும். அதில் பையன் எனக்கு முன்னாடி வந்துடுவான். வந்தோடனே என்ன பண்ணிடுவேன்னா அவனும் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம விலாக்குள்ளே போகலாம். அரிசி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கழுவி வச்சாச்சு. கழுவி வச்சுட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா என்னடா முக்கால் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன், எப்பவுமே உழ வச்சா நிறைய தண்ணி ஊற்றணும், ஃபுல்லாக இருக்கணும் தண்ணின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஃபில்டரில் பிடிக்கிறப்ப அவ்வளோதான் வந்தது தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் 2வது வாட்டி பிடிச்சி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. காலையில் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் என்ன பண்ணால் சைட் பை சைடு உலையும் வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சரி டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்தேன். பாலை எடுக்கிறதுக்குள்ளே பால் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருந்ததா, சரி இப்போ இது வச்சா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து சைடில் வச்சிட்டேன். ஏன்னா குக்கரை ஒன்ஸ் நீங்கள் அடுப்பு மேலே வச்சதுக்கப்புறமா அது விசில் ஆனதுக்கப்புறமா தான் குக்கரை அதிலேருந்து எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணேன், இங்கே சாப்பாட்டு உலையும் பாதியிலேருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் டீ ஃபஸ்ட்டு வச்சிடலாம், அதுக்கப்புறம் பருப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இங்கே பார்த்திங்கன்னா பால் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுக்குள்ளே சரி அப்புறமா வைக்கலாம் டீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு பருப்புக்கே சாம்பாருக்கு பருப்பே வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு பருப்பே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எதுக்கு அந்த டம்ளரை காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பேம்பு பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நல்லாவே வந்துட்டு இருந்தது. எல்லோரும் பேம்பு பிளான்ட்டை கிச்சனில் வைக்கிறாங்க. நானும் அதே மாதிரி கிச்சனில் வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, சூடு தாங்க முடியாமலையா இல்லை நான் தண்ணி மாற்றினேன், தண்ணி அடிக்கடிக்கு மாற்றிட்டு தான் இருந்தேன். அது எதுக்கோ தெரில, ஒன்றா கீழே அழுகி போய் பார்த்திங்கன்னா அது பேம்பு பிளான்ட் செத்தே போச்சு. கிளாஸ் நல்லா இருந்தால் தூக்கி போட விருப்பம் இல்லாமல் அதை பேசாமல் எடுத்து பருப்பு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ரொம்ப நாள் அது அங்கேயே தான் இருந்தது. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பருப்பு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சின்ன கிளாஸில் அது எவ்வளோ இருக்கும், ஒரு கரெக்டாக எனக்கு அளவு தெரியல. ரொம்ப சின்ன கிளாஸ், நம்ம டீ குடிக்கிற கிளாஸ்லேயும் ஒரு கால்வாசின்னு நினச்சிக்கோங்களேன். அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் நான். அது 2 கப்பு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பருப்பு பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு கடைசல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ரொம்ப மெனக்கெட வேண்டியதே இல்லை. எல்லாமே குக்கரில் போட்டோமா, ஒரு 4-5 விசில் வச்சோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ண எடுத்து கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் அதோடய வேலையே. என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு டேஸ்ட் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிற ரெசிபிஸ் தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நான் பருப்பு எடுத்தாச்சு. பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இதை குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சிடும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு பருப்பு கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேவைப்படும். நீங்கள் என்ன வேணும்னா சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுல ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி போட்டாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக்கரை விசில் வைக்க போகிறோம். திருப்பி பார்த்திங்கன்னா அதை கடைய போகிறோம். கடையிறப்போ விசில் வைக்கிறப்ப என்ன ஆகிடும்னா வெங்காயம் நல்லாவே வெந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் மசிக்கிறப்ப அந்த வெங்காயம் மசித்து தாளித்து சாப்பிட்றப்ப என்ன ஆகிடும்னா அந்த வெங்காயம் உங்களுக்கு நடுவில் கடிப்படாது. அதனால் என்ன பண்ணிவிடுங்கன்னா 4 நாளாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாகிடும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி ஏன் ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன்றதை உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா 4ஆக கட் பண்ணி எல்லாமே பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்புக்கு கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஏன்னா அதுதான்
கலர் கொடுக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அது சாப்பிட்ணுன்னு தோணாது. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்புக்கு நீங்கள் வேணும்னா காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இல்லை என்கிட்ட பச்சை மிளகா 4 தான் இருக்குது, அது காரத்துக்கு பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை பத்தலைன்னா பச்சை மிளகா காஞ்ச மிளகா 2ம் வந்து சேர்த்தும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 காஞ்ச மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நீட்டு மிளகா வந்து அவ்வளோவா காரம் இருக்காது. குண்டு மிளகா தான் வந்து நல்லா காரம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஷினே கேட்கலாம், உங்கள் பையன் சின்ன பையன் தானே, இத்தனை மிளகா போட்டால் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக என் பையன் காரம் நல்லாவே சாப்பிடுவான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ காரம் போட்டு கொடுங்க, அதை வந்து அவன் சாப்பிடுவான். காரம் இல்லைன்னா தான் காரம் இல்லையேன்னு கேட்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் தாராளமாக ஒரு 10 பச்சை மிளகா 10 காஞ்ச மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். எனக்கு அது வந்து காரம் பத்தாதுன்னு தோணுச்சு. அதனால் பண்ணிட்டேன்னா ஒரு 4 பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துட்டு கையோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு இங்கே புளி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, தக்காளி எதுக்கு நான் ஒன்று சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளியே நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புளி போயிடும். இப்போ புளி சேர்த்து நீங்கள் கடையிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய நாளைக்கு வந்து பருப்பு வந்து கெடாமலும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளியை வந்து சேர்த்துருக்கேன். புளியை சேர்த்த கையோடு பார்த்திங்கன்னா 4 மிளகு சேர்த்துருக்கேன். மிளகோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம். இந்த மிளகு சீரகம்லாம் யாரை பார்த்து நான் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுறப்போ ஒரு மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணி பண்ணுவார். அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஒரு வாட்டி. அப்போலேருந்து என்ன பண்ணிட்டேன்னா, அவர் பண்ணுற மெத்தட்லேயே வந்து பண்ண ட்ரை பண்ணிவிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு 2 வாட்டி பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வரலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, சைட் பை சைடு பருப்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அப்படின்னு பார்த்துட்டு உப்பை வந்து சேர்த்துட்டேன். நிறைய பேர் கேட்கலாம், உப்பு சேர்த்தா பருப்பு வெந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பருப்பு நீங்கள் எத்தனை விசில் வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வெந்து வரும். உப்பு ஆட் பண்ணால் வெந்து வருமா வெந்து வராதா அப்படின்ற டவுட் எதுவுமே உங்களுக்கு வந்து வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நான் மீடியமாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப தண்ணியும் ஊற்றலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தண்ணி இருந்தாலும் ஒரு சில வாட்டி வந்து தண்ணி கம்மியாக இருந்தாலும் பொங்கி வர ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி பொங்கி வரதை அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுங்கள், மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அது பொங்கி வராது. சைட் பை சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடும் வெந்துடுச்சு. சாப்பாடும் வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நானும் உப்பு ஆட் பண்ணுவேன். அது எதுக்கு ஆட் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் உப்பு ஆட் பண்ணால் நம்ம வெறும் வாயில் சாப்பாடு சாப்பிட்டாவும் அது நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா உப்பு ஆட் பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கும் வேணும்னா பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் உப்பு ஆட் பண்ணி சாப்பாடு வடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடை பார்த்திங்கன்னா வடித்தாச்சு. அதுக்கப்புறம் குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 விசில் கிட்ட வரட்டும். வர வரைக்குமே நல்லா பருப்பு வெந்து வரட்டும். ஆக்சுவலாக வந்து எவ்வளோ விசில் விட்டுறீங்களோ அவ்வளோவும் நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் கிட்ட வந்து விட்டுருப்பேன். 6-7 விசில் கிட்ட வந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து மத்து இருக்கும் பார்த்திங்க, உங்ககிட்ட வந்து கல் சட்டி இருந்தால் கல் சட்டியில் திருப்பி போட்டுட்டு இந்த பருப்பை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. என்கிட்ட கல் சட்டி இல்லை, கல் சட்டி உடஞ்சிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா குக்கர்லேயே வந்து என்கிட்ட அந்த ஸ்மாஷர் இருந்தது. நம்ம பூண்டுன்ற பாருங்க, உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மாஷர் இருந்தது. அதை வச்சே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன். நான் ஏற்கனவே 6-7 விசில் வந்து விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் வந்து பருப்பு வந்து எனக்கு நல்லாவே வெந்து வந்துடும். அதனால் வந்து நான் ரொம்ப மசிக்க வேண்டிய இதுவும் இல்லை. இங்கே வந்து நான் லைட்டாக தான் வந்து மசிச்சு விட்டுட்ருக்கேன். பருப்பு வந்து நல்லாவே மசிஞ்சு வந்துட்டுருக்கு. நீங்கள் கூட பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ சேர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவும் நல்லா வந்து மசியணும். இல்லை எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு பார்த்தீங்கன்னா, காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு 2-3 பச்சை மிளகா காஞ்ச மிளகா அப்படியே விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பச்சை மிளகா காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. எனக்கு பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பருப்பை வந்து தாளித்து விட போகிறோம்.
பருப்பை தாளித்து விட்டுட்டு அவ்வளோதான். அது லைட்டாக சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வந்து கேஸில் இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்டும் பண்ணிடலாம். எதுனா கேஸில் வச்சு திருப்பி கொதிக்க விடுறது. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 நிமிஷம் கேஸில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு தாளிப்பு பேன் வந்து பக்கத்தில் வச்சாச்சு. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பக்கம் கேஸை ஆன் பண்ணி குக்கரையும் வச்சுட்டு ஒரு கலந்து விட்டுட்டேன். எதுக்குன்னா பருப்பெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வந்து அடியில் சேர்ந்துருக்கும். அடியில் சேர்க்குறப்ப என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அடி பிடிக்க வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த அடி பிடிக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு குக்கரை இதில் வச்சுட்டு கேஸ் மேலே வச்சுட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வடகம் சேர்த்துருக்கேன். எல்லாருக்குமே வடகம் நான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து வடகம் வந்து சேர்த்துருக்கேன். எனக்கு வடகம் வந்து நிறைய சேர்த்து தாளித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வடகம் வந்து நான் நல்லா தாராளமாக சேர்த்துருக்கேன். வடகத்தோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இப்போ உங்கள்கிட்ட கறிவேப்பிலை இருந்ததுன்னா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த தாளிப்பு கரண்டியில் இருக்கிற அந்த தாளிப்பை வந்து அப்படியே எடுத்து பருப்பில் போட்டுருங்க. பருப்பில் போட்டுட்டு நல்லா ஒரு கலர் வந்து கலந்து விட்டுடுங்க. நம்ம போட்ட தாளிப்பு வடகம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்து வடகம் வந்து தீயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா நல்லா பார்த்துட்டே இருந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார்னு சொல்லலாம், பருப்பு கடையல்னு சொல்லலாம், பருப்பு மசையல்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் கடைஞ்சி எடுத்து தாளித்து விட்டிங்கன்னா முத்தைப்பப்புன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் வந்து இதை தாளித்ததை வந்து குக்கரில் போட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான், கொதியெல்லாம் வர வேண்டாம். நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த நுரை கட்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பு கடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெண்டுத்தையுமே டிஃபனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு கொண்டு போக வேண்டியது தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கா வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம பருப்பு கடையிறப்போ போட்டோம் பார்த்தீங்களா உப்பு, அப்போ போட்டதோடு லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நான் உப்பு வந்து ஆட் பண்ணவே இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த உப்பே சரியாக போயிடுச்சுன்றதால நான் உப்பு வந்து மேலே வந்து ஆட் பண்ணலை. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுல, பையனை வந்து குளிச்சுட்டு வந்துட்டான். எனக்கு சாப்பாடு போட்டு கொடுமான்னு சொன்னான். அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா வடித்த சாப்பாடும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே அவன் சாப்பிட்டு முடிச்சிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு வந்து போட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருப்பு கடையில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த பருப்பு கடையில் கூட வந்து மாங்காய் ஊறுகாய் இருக்கும் பார்த்தீங்களா, மாங்காய் ஊறுகாவும் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு சாப்பிட்றப்பே வந்து வாயில் எச்சி ஊறிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடோடு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை போடவும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.